ஹலோ வணக்கம். நம்ம இந்தியாவில் சேல்ஸில் இருக்கக்கூடிய டாப் 3 எஸ்யூவி கார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த எஸ்யூவி அப்படிங்கிற பேருக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா XUV 500 இருக்குல்ல, அதை பற்றின வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அதுக்கான ஃபுல் ஃபார்ம் சொல்லாமல் நார்மலாக சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அப்படின்னா நீங்கள் சொல்கிற காரோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்யூவி, அதாவது ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். XUV 500 பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரில் மட்டும்தான் XUV இருக்கிறத தவிர அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து வேறு அப்படின்னு நண்பர் சொல்லியிருப்பாரு. நானும் பார்த்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா XUV 500 அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ, டாடா சஃபாரி இருக்குது, எல்லாமே ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ்யூவி அந்த டைப்பில் தான் வரும். பேர் மட்டும் தான் மாறி இருக்க தவிர மற்றபடி அதோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு அப்படின்னு நண்பர் சொல்லியிருந்தாரு. நானும் தேடி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நெட்டில் ஃபுல்லும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அது மாதிரி பேரில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். இந்த கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்யூவி டைப்பில் வரும், ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். அதுக்கப்புறம் இந்த கார்களை பற்றி பார்த்தலாம். பொதுவாக இந்த கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சேல்ஸ் இருந்தான்னு கேட்டிங்க அப்படின்னா டாடா சஃபாரி வந்து இதுக்கு முன்னாடி சேல்ஸ் இருந்து இப்போ வரக்கூடிய காருக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள காருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதையுமே கம்பேர் பண்ணவே முடியாது. அதே மாதிரி XUV 500 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ XUV 700 வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது இன்ஜின் பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், சேமாக தான் இருக்கும். ஃபியூச்சர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸாக போயிருக்கும். XUV 500க்குமே இப்போ இருக்கக்கூடிய XUV 700 பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். XUV 500 அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கார்கள் கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள XUV 700 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புலையும் இப்போ உள்ள ஃபீச்சருக்கு ஏற்றாப்புலையும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள 500 பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபியூச்சர் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஸ்கார்பியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்கார்பியோ என்ன இருந்துச்சு, அப்புறம் ஸ்கார்பியோ என்ன இல்லை ஸ்கார்பியோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ கிளாசிக்காக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கார்பியோ என் அப்படிங்கிற புது கார் வந்து சேல்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் மேலே ஆகிட்டு, 3-4 வருஷம் இருந்திருக்கும். இப்போ நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா புது கார் நான் சொல்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் XUV அப்படின்னாலே ஃபீச்சரை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 500 இருக்கட்டும், இப்போ வந்துருக்க 700 இருக்கும், எல்லாமே அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர் வந்து ரொம்ப அப்டேட்டாக இருக்கும், ஃபுல்லாக லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆடி BMW கார்கள் எந்த அளவுக்கு ஃபீச்சர் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கொடுத்துருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக XUV 700 கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இப்போ 700வும் சஃபாரி ஸ்கார்பியன் கம்பேர் பண்ணியாச்சு அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே சேமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃபியூச்சர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா XUV 700 வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன டாப் 3 எஸ்யூவி கார் இருக்குது பார்த்தீங்களா, டாடா சஃபாரியாக இருக்கட்டும், XUV 700 இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ என்ன இருக்கட்டும், இந்த 3 காரையும் கம்பேர் பண்ணும்போது XUVயோட ஃபீச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது போக அதில் கம்பேர் பார்த்தீங்க அப்படின்னா 3 காருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆடி BMW என்ன கம்ஃபர்ட் கொடுத்துருப்பாங்களோ ஃபீச்சர் கொடுத்து டாப் மோஸ்ட் பிராண்டுக்கு எல்லாமே போட்டி கொடுக்குற மாதிரி தான் XUV 700 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதனால தான் இந்த பிளேஸ் எல்லாம் மொத்தத்தில் இந்தியாவில் சேல்ஸ் ஆகக்கூடிய எஸ்யூவியில் பார்த்தீங்க அப்படின்னா XUV 700 தான் அதிகமான சேல்ஸில் இருக்குது. இன்ன வரைக்கும் டிமாண்டாக இருக்கக்கூடிய மாடல் அப்படின்னா கண்டிப்பாக XUV 700 தான். ஃபர்ஸ்ட் இன்ஜினை பற்றி பார்த்தலாம். இன்ஜின் வந்து புது இன்ஜின் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த 2.2 லிட்டர் எம்ஹாக் இன்ஜின். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே குறை சொல்ல முடியாது. டார்க்காக இருக்கட்டும், ஹார்ஸ் பவர் இருக்குது, எல்லாமே தாறுமாறாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த செக்மெண்ட்லேயே டாப் ட்ரெயினிங் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது XUV 700 மட்டும்தான். அதுக்கப்புறம் இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ இந்தியாவில் சேல்ஸ் ஆகக்கூடிய எல்லா காருக்குமே 5 ஸ்டார் சேஃப்டிக்கு மூவ் பண்ணி பில்டு கட்டி தரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தொடங்கி விட்டது என்ன பொறுத்து டாட்டான்னு சொல்லுவோம். இந்த 3 கார்களை கம்பேர் பண்ணும்போது XUV 700 இருக்குல்ல, அது வந்து டாடா சஃபாரிக்கும் ஸ்கார்பியோ என்னுக்கும் போட்டி மாதிரி தெரியாது. கிட்டத்தட்ட ஆடி BMW என்ன ஃபீச்சர் என்ன கம்ஃபர்ட் கொடுத்துருப்பாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல XUV 700 பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இப்போ அதோட ஃபீச்சராக இருக்கட்டும், கம்ஃபர்ட் எல்லாமே ரொம்ப தாறுமாறாக இருக்கும். இந்த 3 கார்களை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் இடத்துல ஏன் XUV 700 இருக்குது அப்படிங்கிறது இதை பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோன் போயிட்டு எல்லாம் மொபைலோட லைனில் தான் பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாட்டாவோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லேண்டோட பிக்கப் பண்ணப்போ அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கே போயிட்டு நான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள டாட்டா வேறு, இப்போ உள்ள டாட்டா வேறு. அதனால் டாட்டா அந்த 5 ஸ்டார் சேஃப்டி வந்து தொடங்கி விட்டது என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டாட்டாவும் சொல்லிடுறோம். இப்போ நம்ம XUV 700 பார்த்தீங்கன்னா சேஃப்டி நல்லாயிருக்கு, ஃபியூச்சரைஸ் நல்லாயிருக்கு, இன்ஜினியர்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. சின்ன அதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி இந்த XUV 700 பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் 3ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல XUV 700 இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்க, முதல்ல வந்து ஒரு வண்டிக்கு முக்கியமான தேவை இன்ஜின் தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி. இது ரெண்டுமே சாலிடாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நம்ம ஒரு நல்ல காரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம இன்ஜின் நல்லாயிருக்கு, பில்டு குவாலிட்டி வந்து மட்டமாக இருக்குது அப்படின்னா வந்து நல்ல காரே கிடையாது. எல்லாமே தாரமாக இருக்கும். நல்ல கார் அப்படின்னாலே இன்ஜின் நல்லா இருக்கணும், பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ மட்டும்தான் நல்ல கார்னே சொல்ல முடியாது. நீ இன்ஜின் நல்லா இருக்குது, நல்ல ரிலேபிளாக இன்ஜினை கொடுத்துட்டு அப்படின்னால ஒரு நல்ல கார்னு அர்த்தமே கிடையாது. அதில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நிறைய இருக்குது. ஏன்னா இன்ஜின் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜென்ரேட் கூட இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னால இன்ஜினை மட்டும் நல்லா கொடுத்துட்டு அப்படின்னால ஒரு நல்ல கார் கிடையாது. எல்லாமே தாறுமாறாக நல்லா கொடுத்துருக்கணும், அது மட்டும் தான் நல்ல கார். இப்போ XUV 700 வந்து இப்போ வரைக்குமே நல்லா டிமாண்டாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா இன்ஜின் நல்லா இருக்குது, பில்டு குவாலிட்டியில் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபியூச்சரைஸ் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா XUV 700 இன்ன வரைக்கும் டிமாண்டான மாடலாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் டேடி ஆஃப் XUV ஸ்கார்பியோ என்.
நான் வந்து ஸ்கார்பியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எவலேட் ஆகி இந்த அளவுக்கு பெருசாக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கார்பியோ பார்த்தீங்க அப்படின்னா அதே பிளாட்ஃபார்ம் தான் பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் அப்படி இல்லை. இப்போ வந்து இப்படி புது ஸ்கார்பியோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு. உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்யூவி 700 இல்லை அதே இன்ஜின் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், இப்போ குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்யூவி 700 இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபியூச்சர் வெஹிக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது அதோட ஃபியூச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்கார்பியோனில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா போல்டாக இருக்கிறது. ஒரு வண்டி வந்து சின்ன வண்டி மாதிரியே தெரியும். எக்ஸ்யூவி அப்படின்னா கொஞ்சம் பெரிய வண்டி தான். ஆனால் நம்ம நேரில் பார்க்கும்போது சரி, அந்த வண்டியோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், மாசிவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வண்டி மாதிரியே தெரியும். ஃபார்ச்சுனர் கீக்கெலாம் இருக்க மாதிரி வண்டி மாதிரி தெரியும். இந்த வண்டியில் வந்து ஃபீச்சர்ஸ் என்ன தான் குறையாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர் வந்து இந்த காரில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பேர் வந்து நார்மலாக உட்காந்து போகலாம், ஒரு 5 பேர் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகலாம், 2 பேர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நெருக்கடியாக உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். வேறு மற்றபடி இந்த வண்டியில் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இது இருக்காது. டிசைனைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாறு மரமாக இருக்காது, ரொம்ப மோசமாக சொல்கிற மாதிரி இருக்காது. பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக டீசெண்டாக இருந்த மாதிரி இருக்கும் இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம எக்ஸ்யூவி 700 பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோன்னு பார்த்தோம். ஸ்கார்பியோ என்ன பற்றின யார் இதை எக்ஸ்யூவி 700 சொல்ல அளவுக்கு பெருசு சொல்லலை அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்ஜின் வந்து வைஸ் சேம்னா ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நல்ல கார் நம்பி வாங்கினா ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபீச்சர் வைஸ் அதிகமாக தேவையில்லை. ஒரு காரை வந்து நான் காராக ஓட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கார்பியோ என்ன வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, பெருசாக புகழ்ந்து சொல்கிற மாதிரி எதில் நல்ல கார் அதனால் பார்த்தீங்க. இதை பற்றி பெருசாக சொல்லவில்லை. அடுத்து நம்ம டாடா சஃபாரி. எனக்கு டாடா சஃபாரியை பார்த்தீங்க அப்படின்னா உண்மைக்குமே எதிர்பார்க்காத ஒரு டிசைன், அதுபோல் எதிர்பார்க்காத குவாலிட்டி, எதிர்பார்க்காத இன்ஜினை கொடுத்து வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா நம்ம டாடா சஃபாரி வந்து புகழ்ந்து பேசணும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா அந்த கியர் டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கியரை போட்டு மூவ் பண்ண உடனே செகண்ட் கியரை வந்து இன்ஜின் வந்து கேட்குது. ஏன்னா அந்தளவுக்கு கியரோட த்ரூ அந்த இன்டர்வல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணுறோம், நீங்கள் சிட்டிக்குள்ள வந்து ஃபஸ்ட் கியரை போட்டு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, மூவ் பண்ணி போன உடனே செகண்ட் கியரை போகிற வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஏன் அப்படின்னா திருப்பி வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு நீங்கள் வண்டியை மூவ் பண்ணிங்க அப்படின்னா கியரை அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து சஃபாரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. மேனுவல் ஆட்டோமேட்டிக்கில் பிரச்சனை கிடையாது, மேனுவலில் வந்து இது மிகப்பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக டாட்டா வந்து இதை வந்து கண்டிப்பாக ஒரு மைண்டில் வச்சு அடுத்து வந்து நீங்கள் டாட்டா சஃபாரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேனுவல்லேருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பிரச்சனை சரி பண்ணிட்டு கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் ஆட்டோமேட்டிக் விரும்பாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் நல்ல காரணம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதோட தேவை வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் மேனுவல் ஓட்டுறேன் அப்படின்னா எந்த கியரில் என்ன ஆர்பிஎம்மில் எந்த இடத்துல கியரை மாத்திரம் வந்துட்டு நான் வந்து முடிவு பண்ணி வண்டி வந்து கொண்டு போகணும். அது வந்து எனக்கு பிடிக்கும். அதுக்குன்னு ஆட்டோமேட்டிக் நான் குறை சொல்லவே இல்லை. ஆட்டோமேட்டிக் ரொம்ப ரொம்ப நல்ல கார் தான். பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற ஆட்டோமேட்டிக் வேறு. மற்றபடி மேனுவலும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு இல்லை, நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். எந்த இடத்துல ஆர்பிஎம் வேணுமோ, எந்த இடத்துல கியர் ஷிஃப்ட் வேணுமோ நம்மளுக்கு தெரியும். அது வந்து மேனுவல் யூஸ் பண்ணுறவங்களும் தெரியும். எனக்கு ரொம்ப மேனுவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் மேனுவல் ஆட்டோமேட்டிக் இது இல்லாமல் ஒவ்வொருத்தங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். டாட்டா சஃபாரியில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா கியரோட இன்டர்வல் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. டக்குன்னு போட்டு வந்து நான் கியரை மாற்றி போகவே முடியாது. ஒரு கியரோட ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. குறைஞ்சது 30-40 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஃபஸ்ட் கியரில் போகிற மாதிரி இருக்கணும். அதுவுமே நான் சொல்கிற டைம் கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் அதோட லிமிட் இருக்குல்ல, கொஞ்சம் 30 கிட்ட வந்தால் தான் நல்லா இருக்குமே தவிர 10-15 திருப்பி மாற்றுற மாதிரி 20 இடத்துல மாற்றுற மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை. அது அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. கார் ஓட்டுற யாருமே அப்படி விரும்பவே மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு அடுத்தபடியான பிரச்சனை என்ன அப்படின்னா டாட்டாவோட சர்வீஸ் நெட்வொர்க். இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மகிட்ட டாட்டா கார்கள் இல்லை, அதனால் நம்மளுக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. கேட்ட வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்குமே டாட்டாவோட சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்குது, கேவலமாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் எப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 2 கார்கள் இருக்குல்ல, அதுவுமே சில இடத்துல சர்வீஸ் சென்டர் வந்து நல்லாவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா ப்ராப்பரான சர்வீஸ் இல்லை, குவாலிட்டியான சர்வீஸ் இல்லை, ஒருங்கார இந்த கஸ்டமர் கேர் இருக்குல்ல அதுவுமே சரி கிடையாது. நம்ம போனாலுமே வண்டி வாங்குற தட்டி தான் சார்னு சொல்லுவாப்புல. வண்டி வாங்கி முடிச்சு சர்வீஸ் போயாச்சு அப்படின்னா நம்ம இதை வேண்டாத மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில ஷோரூம்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக டாட்டா மட்டும் கிடையாது, நிறைய பிராண்டுமே இப்படி தான் இருக்குது. அதை சரி பண்ணாங்கன்னா எல்லா காருக்கும் நல்லா இருக்குது. அப்படின்னா கார் வந்து நான் ஒன் டைம் வாங்கிட்டேன் அப்படின்னா வாங்கினோன்னா நாங்கள் டீசலில் போட்டு மோட்டரே கிடையாது. அதில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும், ஜென்ரல் செக் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஷோரூம்க்கே நிறைய வாட்டி வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் ஷோரூம் வந்து கடைசி வரைக்கும் அந்த கார் நாங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணுறோமோ நாங்கள் வந்து பணம் கொடுத்து தான் சரி பண்ணுறோம். அப்படிங்கும்போது கடைசி வரைக்குமே எங்களுக்கு ஏற்ற சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா சரியான அணுகுமுறை வந்து காரை வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தவனே அப்படின்னா காரை நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா அதை வச்சு அப்படி டீசல் போட்டு மட்டும் ஓட்டுறது கிடையாது. நிறைய பிரச்சனைகள் ஷோரூம் தான் வந்தாகும். அதனால் ஷோரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் காரை
உங்கள்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா பணம் கொடுத்தா சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்கான அணுகுமுறை நீங்கள் சரியாக கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் காசு கொடுத்து பண்ணுறோம், சும்மா பண்ணல, ஓசியில் பண்ணல. உங்களுக்கு அதில் கண்டிப்பாக நான் காசு கொடுக்குறேன்னா லாபம் இல்லாமல் இருக்காது. இங்கே கம்மியான லாபம் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டியே எங்களை வந்து நீ அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் பொருள் வைக்கிறோம், உங்களோட பொருளாக நாங்கள் வாங்கியிருக்கோம் போது எங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அது எல்லா சர்வீஸுமே பண்ணியாகணும். இப்போ நம்ம டாட்டா சஃபரிக்கிறோம். சஃபரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிரச்சனைகள் இருக்குது. அது போக சின்ன சின்ன பில்டு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பேனல் கேப் இருக்குல்ல, அது வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. அதை சரி பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய கார் பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராடக்டாக இருக்கட்டும், இப்போ நல்ல பில்டு குவாலிட்டியாக இருக்கும், கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப திணறாப்பில். டாட்டா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை வந்து டாட்டா கண்டிப்பாக சரி பண்ணலாம். சரி பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மஹேந்திரா இருக்குல்ல, இப்போ டாட்டாவும் இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட டாட்டாவோட எல்லா காருமே மஹேந்திராவுக்கு போட்டி போகிற மாதிரி ஒரு, ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பில்டு குவாலிட்டி வச்சுருக்கீங்க முடிச்சா ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து த்ரோ பண்ணி ஹை லெவலுக்கு வந்துடலாம். அப்படிங்கும்போது நீங்கள் சர்வீஸை கரெக்டாக கொண்டு போனால் இப்போ அந்த கியர் சேஞ்ச் பிரச்சனை இருக்குல்ல, மேனுவலில் வந்து இந்த மாதிரி கியர் மாற்றக்கூடிய பிரச்சனை இருக்குது. அது போக இந்த கார்கள் இருக்குல்ல, அதில் வந்து இன்ஜின் டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், ஒரு நம்ம காரை ஓட்டும் போது எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரியல. நான் மேலாட்டமாக சொல்ல உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்கள். இப்போ வண்டியை வந்து ஓட்டி கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு மைண்டை அப்செட் பண்ணாமல் நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணி போகிறோம் அப்படின்னா கிராஜுவலாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வண்டி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளை கொண்டு போகும். அது வந்து டாட்டா கார்கள் மிஸ் ஆகுது. வேறு மற்றபடி எந்த கார்லாம் பார்த்தேன் அப்படின்னா வேல்ஸ்டன் போலோ இருக்குல்ல, அதில் வந்து தரமாக பார்த்தேன். என்னென்னா ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான். நான் ஓட்டின கார் வந்து 3 சிலிண்டர் இன்ஜினு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் மாதிரியே இருக்காது. நம்ம என்ன சொன்னாலும் அப்படி கேட்கணும். இப்போ அவங்க வண்டியை ஓட்டி கொண்டு போகும் மோஸ்ட்டில் சடனாக ஒரு இடத்துல பிரேக் அடிக்கிறீங்களா, அந்த இது ஒரு முன்ன தள்ளின வழியில் கொண்டு வரணும், அந்த மாதிரி பண்ணவே செய்யாது. கரெக்டாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் ரீப்ளே நம்மளுக்கு வரும். அந்த காரில் என்ன அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கேலிப்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் காரோட பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஆனால் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அதிகம் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு காரில் என்ன தான் இருந்தாலும் அதில் பண்ணியிருக்கக்கூடிய கேலிப்ரேட் இருக்குல்ல, உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற இந்த கார்லையுமே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். நான் ஓட்டி பார்த்துருக்கேன், தான் சொல்கிறேன். போலோட கேலிப்ரேட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா கார்லையும் வந்து நல்லாயிருக்கும். வேறு மற்றபடி நம்ம வந்து கார் பிராண்டை வந்து கம்பேர் பண்ணவே இல்லை. இன்னென்ன காரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுதுன்னு தவிர டாட்டா சஃபரியில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டாட்டா சஃபரி வந்து சேல்ஸில் வந்து ஒரு டாப் பொசிஷன் கண்டிப்பாக போகனே சொல்லலாம். இப்போ டாட்டா சஃபரியில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஜின் வந்து எல்லோரும் நம்பிவாங்க. ஒரு பிரச்சனைலாம் என்ன அப்படின்னா ஃபியட் டோர்ஸ் இன்ஜின். நம்ம வந்து வேண்டில் அதிகமாக ரிலேவான இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட இன்ஜினாக இருக்கட்டும், இசுஸோட இன்ஜினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியட் சோர்ஸ் இன்ஜின் தான். ஃபியட்டில் இருக்கக்கூடிய இன்ஜின் எல்லாமே ரொம்ப ரிலேயபிளாக இருக்கும். அது போகிற பெர்ஃபார்மன்ஸ்லாம் தரமாக இருக்கும். அதாவது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், இந்த இன்ஜினை நம்பி யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே சீக்கிரம் வராது. வந்தாலுமே நம்ம வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்தாலுமே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் உள்ள இன்ஜினாக மட்டும்தான் இருக்கலாம். சின்ன சின்ன அந்த தயாரிப்புகளில் சின்ன சின்ன குறைபாடு இருக்கலாம். அப்படி உள்ள இன்ஜினாக மட்டும்தான் இருக்கணும். தவிர இன்ஜினில் வந்து நம்ம இந்த அளவுக்கு வேகமாக விட்டுட்டோம், இந்த மாதிரி மோசமாக விட்டாலும் இன்ஜின் டக்குன்னு வேலை வந்துட்டு அப்படிங்கிறது இல்லை. கரெக்டாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சு அப்படின்னா ஃபியட்டோட இன்ஜின் சூப்பராக இருக்கும். இந்த ஃபியட்டோட இன்ஜின் தான் நம்ம டாட்டா சஃபாரியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்ஜினை பற்றின ஒரு கவலை இல்லை. பில்டு குவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேண்ட் ரோவர் இருக்குல்ல, லேண்ட் ரோவர் பிக்கப் பண்ணவரை டாட்டாவோட குவாலிட்டி எங்கே போயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் டாட்டாவோட பில்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப தரமாக சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. 5 ஸ்டார் சேஃப்டி இருந்தாலுமே அதை தாண்டியும் பில்டு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக டாட்டா சஃபாரி ஓட்டினவங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். உண்மை டாட்டா சஃபாரி பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சருமே கண்டிப்பாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் டாட்டாவில் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி XC700 வந்து ஒரு ஆடிக்காக இருக்கட்டும், பிஎம்டபிள்யூக்கு போட்டி போடுற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதில் வந்து டாட்டா சஃபாரி வந்து கொஞ்சம் ஒரு அடுத்த லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். என்னென்ன சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து மற்ற கார்கள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும். அது போக ஸ்பேஸுமே நம்ம இந்த 3 கார்களை கம்பேர் பண்ணும்போது வந்து டாட்டா சஃபாரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்பேசியஸான கார் அப்படின்னா கண்டிப்பாக டாட்டா சஃபாரி தான் சொல்லிடுவோம். அப்புறம் மற்றபடி இந்த காரில் குறை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சர்வீஸ் நெட்வொர்க், இந்த கியர் ப்ராப்ளம் இருக்குது. அது போக சின்ன சின்ன பாடி இஷ்யூ இருக்குது. அந்த பேனல் கேப்பாக இருக்குது. ரொம்பலாம் குறை சொல்கிற மாதிரில சின்ன சின்னதாக இருக்குது. மற்றபடி இந்த 3 கார்களுமே இந்த பட்ஜெட்டுக்கு தரமான கார்கள். நீங்கள் நிறைய பிராண்டை கம்பேர் பண்ணி இந்த பிராண்டை கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்க, இந்த காரையும் வாங்காதீங்க. ஒரு கார் நம்மளுக்கு தேவை இருக்குது, நம்ம வாங்கக்கூடிய தேவை வந்து அந்த கார் பூர்த்தி பண்ணதை மட்டும் பாருங்கள். அப்படி பார்த்து மட்டுமே கார்களை வாங்க. இந்த 3 கார்களுமே நம்ம எஸ்யூவி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 கார்களை பாருங்கள். 7 சீட்டரில் இப்போ 5 சீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா தாராக்ஸ்னு ஒரு தரமான கார், அது கூட வாங்கலாம். 7 சீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்யூவி கார் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 3 காரை ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள். உங்கள் தேவையை எந்த கார் பூர்த்தி பண்ணுதோ அதை நீங்கள் வாங்க. அப்புறம் மற்றபடி இந்த கார்கள் வந்து உண்மைக்குமே தரமான கார். அது போக இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 3மே இந்தியன் கார். அப்படிங்கிறனால இந்த காரை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாலுமே இந்தியன் கார்னால அதோட சர்வீஸ் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். இந்த நம்ம ஃபாரின் கார் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா பார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கணும்.
அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்பேரோட ரேட் வந்து எங்கேயே போயிடும். ஆனால் இந்தியன் பிராண்டோட கார்கள் வாங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஏன்னா ஸ்பேர் வந்து நம்ம இருக்கிற இடத்துல கிடைக்காம இருந்தாலுமே நம்மளை சுற்றி உள்ள பெரிய பெரிய சிட்டி இருக்குல்ல அதில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால இது ஒரு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். அது போக இந்தியன் கார்கள் 7 சீட்டர் கார் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் இந்த 3 காரையும் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டில் வந்து ஆடி வாங்கலாமா BMW வாங்கலாமா யோசிச்சுட்டு இருப்போம். அது வாங்குறதுக்கு பிறகு நான் இதே மாதிரி ஒரு 3 தரமான கார்களை சொல்கிறேன். இந்த 3 கார்கள் வாங்கலாம், ஏன் இந்த 3 கார்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நிறைய காரணங்களை வச்சு சொல்கிறேன். அந்த காரணங்கள் உண்மையாக இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.